இந்த சம்மரை இன்னும் சந்தோஷமாக்க ஏப்ரல் 12 முதல் மே 31 வரை உங்கள் விஜிபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர்மைட் ஷோ மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சிக்கா இருந்தேன், ரொம்ப உடம்பு முடியாம ரொம்ப சிக்கா இருந்தேன். அப்போ தம்பி தான் வந்து இது பண்ணுது, இல்லை நீ ஸ்டார்ட் பண்ணணும், ரைட் டைம் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணது தம்பி தான். 43 தான் ஆரம்பித்தேன். அது வரைக்கும் டோட்டலி அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், எதுவுமே ஆக்டிவிட்டியே பண்ணது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது 43ல். அண்ட் அது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது தம்பி தான். ஓகே, அவரோட கைடன்ஸில் தான் வந்து ஃபிட்னஸ் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், அவர் சஜஸ்ட் பண்ணுவார், இல்லை இது தப்பு, இது சாப்பிடு. வெறும் வாக்கிங்கில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கிராஜுவலாக பாடி வெயிட் எக்ஸசைசஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்ஸ் பண்ணி, அப்புறம் வெயிட்ஸ் பண்ண எங்கேயோ ஒரு மூலையில நல்லா இருக்குதா, எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்குதா, எதுவும் அம்பள மாட்டிக்கலையா, சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நினைப்பாருன்னு நினைக்கிறேன். அது வெடிச்சிடும் உள்ளேயே, வயிற்றுக்குள்ளாரையே வெடிச்சு ஃபுல்லாக ப்ளீட் ஆகி அது வந்து உயிருக்கே ரொம்ப ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால தான் நான் எல்லாரையுமே வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருக்காரு. நிறைய டைரக்டர்ஸ் மீட் போறாரு, அவரோட அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இது பண்றாரு. நீங்க அதை எப்படி மேம் பாக்குறீங்க? உங்க ரொம்ப பெருமை, ரொம்ப பெருமையா நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் மேலும் 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 இன்னும் பெருசா வரணும்னு நினைக்கிறேன். எப்போ என்ன நினைச்சாலும் தம்பி இதை அச்சீவ் பண்ணணும், இதை பண்ணணும், அப்படிதான் மனசுல இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அவர் வந்துட்டு கோத்ரூ பண்ண ஒரு பாத் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பாலு மகேந்திரா கிட்ட இருந்து எப்படி வந்தாரு. ஆமா, அது ரொம்ப ஒரு பர்சனலா அவர் ஏதாவது வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் கோத்ரூ பண்ணாரா இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு? நீங்க ஏதாவது பார்த்து, இல்ல என் தம்பி இவ்வளோ எல்லாம் கோத்ரூ பண்ணிருக்கான், அப்படி எல்லாருக்கும் ஈஸியா அந்த கிரீடம் கிடைச்சிடல, அந்த மாதிரி நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் கஷ்டப்பட்டு வர மாதிரி தான் அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அது நாங்கள் பார்த்துருக்கோம், த்ரூ அவுட் நாங்கள் பார்த்துருக்கோம், ஸோ கூட இருந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த ஹார்ட் ஒர்க் வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தம்பி அப்படின்றத எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ அக்கா அப்படின்னா நம்ம வெற்றி சாரோட மனசில் என்ன டக்குன்னு வரும்? அது எங்கேயாவது சொல்லி யாராவது உங்களுக்கு சீக்கிரட்டாக சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி எதுவும் சொன்னதில்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே எங்கேயோ ஒரு மூலையில நல்லா இருக்குதா, எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்குதா, எதுவும் அம்பள மாட்டிக்கலையா, சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நினைப்பாருன்னு நினைக்கிறேன். எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பாரு. எங்கேயாச்சும் இருக்கும் ஆனர்ல. அதாவது எப்பனா 24 hours நம்மள திங்க் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது, அந்த ப்ரையாரிட்டிஸ் கிடையாது. ஆனா மூலையில எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த ஒரு இது இருக்கும், தாட் இருக்கும். தாட் இருக்கும். நீங்க பேசும்போதே நிறைய சொல்லியிருந்தீங்க மேம், புத்தகங்கள்லாம் வந்து நிறைய படிப்பாரு தம்பி, அதனாலதான் அவரோட அந்த ஆற்றல் அப்படி இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு புத்தகம் படிச்சுட்டு அவருக்கு சொன்னது உண்டா? அவர் ஏதாவது உங்களுக்கு இந்த புத்தக பரிமாற்றம் ஏதாவது நடந்திருக்குங்களா? நான் எதுவும் படிச்சுட்டு அவருக்கு சொன்னது கிடையாது. ஏன்னா என் சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் படிப்பேன். ரொம்ப பெரிய ஒரு ஏஷியஸ் ரீடர் எல்லாம் கிடையாது. சின்ன வயசுல படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் எல்லாம் அது அப்படியே மாறிடுச்சு, அந்த பழக்கம் போயிடுச்சு எனக்கு. ஆனா அவர் வந்து இன்னை வரைக்கும் எனக்கு ஃபுல்ல வந்து சஜஷன் சொல்றது, எங்க மெடிசன் ரிலேட்டட், ஹெல்த் ரிலேட்டட், ஃபிட்னஸ் ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் இது படி, இதுல இது இருக்கு, இது நம்ம ஃபாலோ பண்ணலாம், இது ஃபாலோ பண்ண, இந்த புக் நல்லா இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு சஜஷன்ஸ் கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. ஸோ அப்போ அதை நான் ஃபாலோ பண்ணி அதை வந்து கண்டிப்பா படிக்கணும், தம்பி இந்த புக் அனுப்பிச்சிருக்காங்க அதனால படிக்கணும்னு அதை மட்டும் படிப்பேன். ஸோ தம்பி சொன்னா செஞ்சிடறது உண்டு. அதாவது டாக்டர் அப்படின்னாலே வந்துட்டு சின்ன வயசுல இருந்து பயங்கர படிப்ஸா இருப்பாங்க, பயங்கர படிப்பாளியா இருப்பாங்க அப்படின்லாம் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி உங்களை பார்க்கும்போது நீங்க வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் 3rd கேள்விப்பட்டோம். இப்படி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃபர்ஸ்ட் பெஞ்சரா? நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சர் தான், பட் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடுவுலையும் லாஸ்ட்டுக்கும் போயிடுவோம். ரொம்ப கன்சிஸ்டன்டாலாம் இல்லை. பட் மனசுல வந்து என்னன்னா ஒரே எய்ம், அம்மாக்காகவும் அப்பாக்காகவும் ஒரு இது, அவங்க ஒண்ணு நினைச்சது. அண்ட் எனக்குமே வந்து என்னன்னா டாக்டர் ஆகணும். சின்ன வயசுல இருந்து அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் குறிக்கோளே லைஃப்ல. வந்து ஒண்ணு நான் வந்து இது வரைக்கும் ஒண்ணு நினைச்சிருக்கேன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒண்ணு நினைச்சிருக்கோம் அப்படின்னா டாக்டர் ஆகணும். எங்க அப்பா ராணிப்பேட்டில் வந்து ஒரு வேக்சின் ப்ரிப்பேர் பண்ற இன்ஸ்டியூட்ல வந்து டைரக்டரா இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த சொசைட்டில, அந்த குரூப் ஆஃப் சர்க்கிளில் எங்கள் அப்பாவை நான் பெருமைப்படுத்தி பார்க்கணும்,
நான் படிக்கணும், ஸோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், டிஸ்ட்ரிக்ட்ல ரேங்க் வரணும், இது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்தது. வேற எதுவுமே எனக்கு அப்பெல்லாம் தோணாது, எதுவுமே தோணாது. படிக்கணும், டாக்டர் ஆகணும், அப்பா அம்மாக்கு பெருமை சேர்த்து தரணும், அவ்வளவுதான். ஸோ அதை ஒரு அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான். நீங்க டாக்டர் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆர்வம் இருக்கு. நீங்க எதுல ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருக்கீங்க மேம்? என்ன துறையில நீங்க வந்துட்டு தனியா தான் தெரியும்? ஸோ நான் வந்து என்னுடைய அண்டர் கிராஜுவேஷன் வந்து நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல பண்ணேன். என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஆக்சுவலாக நான் பண்ணது வந்து ரேடியேஷன் ஆன்காலஜி. ரேடியேஷன் ஆன்காலஜினா வந்து நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட், ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கறது, அந்த ஃபீல்டு தான். இந்த கீமோதெரப்பி எல்லாம் கொடுக்கறது அதுதான், அது மாதிரி ரேடியேஷன் கொடுக்க. ஸோ அந்த இதுதான் நான் படித்தேன். பட் கிராஜுவலி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மை பேஷன் வாஸ், அதாவது கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்கேனுக்கு வந்துடுச்சு, அல்ட்ராசவுண்டுக்கு வந்துடுச்சு. ஓகே. ஸோ அதனால கொஞ்சம் அப்படியே என்னுடைய கெரியர் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஸோ நான் வந்து ஸ்கேனுக்கு, அதாவது சோனாலஜிக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு 20 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து தனியா இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிறது வந்து சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்மளோட ஓன் செட்டப். இது வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 years ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல லெக்சரராக ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 18 years. ரொம்ப அழகா இருக்கு உங்களோட ஜேர்னி கேட்கும் போது. எனக்கு எப்பவுமே இந்த ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய டாக்டர்ஸ் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், அவங்களோட அந்த ஸ்லீப் ரொட்டீன்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்குலாம் தூக்கம் கிடைக்குமா, இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஸோ இது வந்து நான் ரொம்ப ரொம்ப பர்டிகுலர். என் லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்னா என்னுடைய பர்சனல் லைஃப், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ ப்ரொஃபஷன் தான் மெயின். ஸோ அதை தாண்டி எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ எப்படி நம்ம வந்து இப்போ ஒரு 8 hours ஒர்க் பண்ணுறோம், 10 hours ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் எனக்கு செல்ஃப் கேருக்குன்ட்டு நான் ஒரு டைம் வச்சுருப்பேன். அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஃபிட்னஸ் ஆகட்டும், என்னுடைய மென்டல் பீஸ் ஆகட்டும், ட்ராவலிங் ஆகட்டும், எதாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு டேல வந்து எனக்குன்னு அந்த மீ டைமுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுவேன். எதர் மார்னிங்காக இருக்கும் இல்லை ஈவினிங்காக இருக்கும். ஸோ ஒர்க் ஒரு 8 hours பண்ணுறோம், ஒரு 10 hours பண்ணுறோன்னா எனக்குன்னு இருக்கிற டைம் வந்து ஒரு 2 hours 3 hours ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் இது பண்ணிடுவேன். அதே மாதிரி சீக்கிரம் தூங்கிடுவேன். ஸோ சீக்கிரமாக தூங்கிடுவீங்க. அந்த ஃபோன்லாம் பார்த்துட்டு ஒரு 11 மணி 12 மணி ஃபோனெல்லாம் பார்ப்பேன். நான் வந்து ஐ மேக் ஷுர் தட் கண்டிப்பாக ஒரு 7 to 8 hours ஸ்லீப் வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு, இப்போ என்னன்னா இப்போ நம்ம சுக்ரன் ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் இந்த கரெக்ட் அந்த டைமிங் வந்து வரல. ஏன்னா நம்ம ஓன் செட்டப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றதுனால. இதுக்கு முன்னாடி நான் கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணும்போது அது அப்படி இந்த கோடு போட்ட மாதிரி இருக்கும். மார்னிங் எழுந்தா இது ஒர்க்கு, ஈவினிங் வந்தானா ஃபிட்னஸ்ஸு, ரன்னிங், இல்லை வெயிட்ஸு, இல்லைன்னா டான்ஸு, சம்திங் ஏதோ ஒன்று கரெக்டாக இருக்கும். தென் அந்த 8 மணி 9 மணிக்கு கரெக்டாக தூங்க போயிடுவேன். சூப்பர், வெரி நைஸ் மேம். பட் ஜென்ரலாக சொல்லுங்கள் மேம், ஒரு டாக்டர் லைஃப் எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும்? அது ஒரு ஃபீல்டை பொறுத்தும் இருக்குது. என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ நமக்கு வந்து என்னென்னா, இப்போ எனக்குமே வந்து இப்போ நம்ம 24 hours எமர்ஜென்சி கேசஸ் இங்கே வந்து அட்டென்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து எமர்ஜென்சி கேசஸ் இருக்கும்போது மிடில் ஆஃப் த நைட் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ஆன் காலில் தான் இருப்பேன், 24 hours ஆன் காலில் தான் இருப்பேன். ஸோ எப்போ ஃபோன் வந்தாலும், ஏன்னா அந்த கோவிட் டைம்லலாம் நிறைய டாக்டர்ஸ் இல்லை. ஸோ நிறைய டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் சிலரெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் கூட பண்ணுவாங்க அந்த டைமில், அவங்க ஃபேமிலி, அந்த கிட்ஸ், அந்த பிரச்சனைலாம் இருந்துட்டு இருக்கும்போது. ஸோ நான் வந்து 24 hours ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. ஸோ எந்த நேரம் எப்போ கூப்பிட்டாலும் கிளம்பி போயிடுவேன் அப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நமக்கு ஹெக்டிக்காக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை. அப்படி இல்லைனாலுமே நம்ம வந்து எமர்ஜென்சி கேசஸ் வருது அப்படின்னா எனி டைம் நம்ம வந்து அவைலபிள். ஸோ ரொம்ப கமிட்டட் அப்படின்னு எடுத்துக்கலாமா மேம்? நீங்கள் வந்து 100% ஃபுல் 24/7 நான் டாக்டரா? ஐயோ, நாங்கள் வந்து ரொம்ப டாக்டராக இருப்போம். அதில் இன்ஸ்டாகிராம் நாங்கள் பார்த்தோம் மேம். அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே வெயிட் லிஃப்டிங், ஒரே ஃபிட்னஸ், ஒரே ஜிம்மிங்காக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா மேம் இந்த ஃபிட்னஸ்? ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஒரு மாதிரி பேஷன் சொல்லலாம். எப்படி நமக்கு வந்து இப்படி இந்த ப்ரொஃபஷன் எப்படி இது இருக்கோ அதே மாதிரி ஈக்குவலி அதுலேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, பேஷனேட்டாக பண்ணுறேன். ஓகே. அதாவது டெய்லியுமே நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எனக்குன்னு ஒரு மீ டைம் ஒன்று நான் வச்சுப்பேன். அது வந்து ஃபிட்னஸாக மட்டும்தான் இருக்குமா மேம்? ஃபிட்னஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே தான்.
ஒண்ணுமே நம்ம எதுவுமே பண்ணாம சும்மா கூட உட்காரலாம்ல மீ டைம்ல. அந்த மாதிரி அந்த மாதிரியும் இருக்கலாம். பட் இந்த ஃபிட்னஸ் ஜேர்னி எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 43ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஓகே. அந்த டைம்ல கூட நம்மளால வந்து புதுசா ஒன்று ஆரம்பிக்கலான்றதுக்கு ஐ திங்க் நீங்க ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். 43ல தான் ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் டோட்டலி அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், செடென்டரி லைஃப் ஸ்டைல், எதுவுமே ஆக்டிவிட்டியே பண்ணது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. 43ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். 43ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப் ஆயிடுச்சு. ஒரு ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட் அளவுக்கு இப்போ இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஃபிட்னஸ்லாம் தாண்டி உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி மேம் இருக்கும்? காலையில எழுந்துச்சு வேலை முடிஞ்சா வீடு அந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லை வந்துட்டு அதை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கிக்கிறதுக்கு நீங்க வேற எதுலையாவது இன்டல்ஜ் பண்றது உண்டா மேம்? லைக் வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்லயோ, இப்போ நீங்க சொன்னீங்க நான் டான்ஸ் கூட பண்ணுவேன், அந்த மாதிரி வேற எதுலையாவது நீங்க இன்டல்ஜ் பண்ணுவீங்க? ஆமா, இப்போ நான் மார்னிங் வந்து எப்படியும் சீக்கிரம் எழுந்திருவேன். சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு ஐ ஃபினிஷ் மை ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஜிம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவேன். ஸோ மத்தியானம் டைம் இருக்கும்போது கொஞ்சம் யோகா பண்ணுவேன். அப்புறம் அந்த ஈவினிங் டைமில் ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆட தெரியாது, பட் ஐ என்ஜாய் டான்ஸிங். அதாவது எப்படின்னா அது கற்றுக்கணுன்னோ அதில் மாஸ்டர் பண்ணணுன்னோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு விதமான ஒரு ஒர்க் அவுட்டுன்னு சொல்லலாம். நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க் அவுட்ல அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அது ஒரு விதமான ஹாப்பினஸ் எக்ஸாக்டா. ஸோ அது பண்ணுவேன். வீக்லி 2 days 3 days எப்படி இது இந்த மாதிரி ஜும்பா அந்த மாதிரி பண்ணுவீங்களா, இல்ல நார்மல் டான்ஸ் நார்மலா பாட்டு போட்டு விட்டுட்டு அப்படி போட்டு? ஆமா, நம்ம ஒரு மாஸ்டர் இருக்காரு. ஸோ மாஸ்டர்லாம் வச்சு ஆடிட்டு இருக்கீங்க நீங்க? ஸோ அவர் வச்சு அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறது. நம்ம கத்துக்கிட்டா உடனே மறந்துருவோம். ஐ மீன் ஒரு ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் கத்துக்கிறீங்களா மேம், இல்ல சும்மா just like that? ஓகே, அந்த மாதிரி டான்ஸ் கற்றுக்கிறது உண்டு. அதாவது இந்த லைஃப் ஸ்டைலுக்கு நடுவில் ஐ திங்க் வெற்றி சாரும் சரி நீங்களும் சரி, அதான் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க சாப்பாட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நாங்கள் தேடி போய் சாப்பிடுவோன்ட்டு அவர் நிறையவும் சொல்லியிருக்காரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்படியே ஆர்கானிக் ஃபுட்டு அந்த மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆர்கானிக் ஃபுட் கிடைக்கணுன்றதுக்காக ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் பண்ணீங்க அப்படின்றதும் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் எந்த லெவலுக்கு மேம்? அவ்வளோ தேடி அவ்வளோ கான்ஷியஸுங்களா, டயட் கான்ஷியஸ்? இது வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது 43ல. அண்ட் அது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது தம்பி தான். ஓகே, அவரோட கைடன்ஸ்ல தான் வந்து ஃபிட்னஸ் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், இன்னைக்கு இந்த ஃபுட் சாப்பிட்றோன்னா அதை வந்து நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். இந்த ஃபுட்டு இது சாப்பிட்டுருக்கேன், இது அப்போ அவர் சஜஸ்ட் பண்ணுவார், இல்லை இது தப்பு, இது சாப்பிடு, ஓகே இந்த மாதிரி சாப்பிடு, அந்த மாதிரி அவர் வந்து நமக்கு சொல்வார். ஸோ அப்படி அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய ஃபுட்டி எல்லாம் கிடையாது. பட் ஆனால் ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கல நான், அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஜங்க் அந்த மாதிரி எல்லாம் எப்பவுமே போனதில்லை, ஆனா ஒரு பேலன்ஸ்டா இருந்தது இல்லை டயட்டு. இப்போ அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு பேலன்ஸ்டு டயட்டை அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ உங்களோட டயட் பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஸோ என்னோட டயட் பேசிக்கா வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டு. ஸோ மார்னிங் வந்து இமீடியட்டா எழுந்த உடனே கேஃபின் எடுத்துக்க மாட்டேன். ஓகே, காஃபியே கிடையாது? இல்லை, காஃபி சாப்பிடுவேன், ஆனா மார்னிங் எழுந்த உடனே கிடையாது. அது அந்த ஒரு 2 hours கழிச்சு கேஃபின், பிளாக் காஃபி. ஸோ மில்க் எடுத்துக்க மாட்டேன், சுகர் எடுத்துக்க மாட்டேன். ஃபுல்லாவே மில்க், சுகர் கிடையவே கிடையாது? மில்க், சுகர் கிடையாது. ஓகே, சுகர் எல்லாம் நிறுத்தி ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆகுது. ஒயிட் சுகர் மட்டுமா, இல்ல எதுவுமே நாட்டு சக்கரை எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்ப்ஸ், அது இந்த ஆர்டர்ல பேலன்ஸ்டா இருக்கும் டயட்டு. எப்படி வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். காலையில நீங்க என்ன மேம் யூஸ்வலா சாப்பிடுவீங்க? இப்போ வந்து எக்ஸ் சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா வந்து மத்தியானமும் ஒரு ப்ரோட்டீனு, ஒரு சிக்கனோ எக்ஸோ, அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸு. ரைஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து ஏர்லி டின்னர் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். 6:30 to 7 o'clock டின்னர் சாப்பிட்ற மாதிரி யோசிப்பேன். நீங்கள் வந்துட்டு வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதாவது இந்த காலத்தில் வந்துட்டு ஒரு காலத்தில் பெண்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணாலே அவங்களுக்கு வந்து ஆண்கள் மாதிரி உடல் பாங்க மாறிடும் அப்படின்ற ஒரு பயம்லாம் இருந்தது. இப்போ வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது சாதாரண விஷயம் தான், எல்லாமே பண்ணுங்க, ஸ்ட்ரென்த்னிங், உடம்பு ஸ்ட்ரென்த்னிங் நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க? அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? நான் அந்த முன்னாடி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே நான் முன்னாடி சொன்னேன். ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். 43ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ரொம்ப சிக்காக இருந்தேன்.
ரொம்ப உடம்பு முடியாம ரொம்ப சிக்கா இருந்தேன். அப்போ தம்பி தான் வந்து இது பண்ணுது, இல்லை நீ ஸ்டார்ட் பண்ணணும், ரைட் டைம் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணது தம்பி தான். ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா வெறும் வாக்கிங்கில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கிராஜுவலாக பாடி வெயிட் எக்ஸசைசஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்ஸ் பண்ணி அப்புறம் வெயிட்ஸ் பண்ண பண்ண யூல் கெட் இன்வால்வ்டு. அது அப்படியே ரொம்ப அது வந்து நம்மள இழுத்துக்கும், அதுக்குள்ளே இழுத்துக்கும், உங்களால் நிறுத்த முடியாது அது பண்ணுறதை. ஸோ அப்படியே பண்ணி பண்ணி ரொம்ப அது மேலே ஒரு பேஷன் வந்து கண்டினியூஸாக அப்படியே பண்ண ஆரம்பிச்சிங்க. அது இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கா, இல்லை அது எல்லா விதத்துலையுமே வந்து வெயிட் லிஃப்டிங் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய ஒரு வெயிட் லிஃப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொண்டு வர ஹார்மோனல் சேஞ்சஸ் பாடியில் உங்களை டோட்டலாக நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம லைஃபே மாற்றிடும். ஓகே ஓகே. நம்ம மூட்லேருந்து நம்மளுக்கு வந்து நமக்கு அது கொடுக்குற கான்ஃபிடென்ஸு, அது உண்டாக்குற சேஞ்சஸ், ஹார்ட் ஆகட்டும், மசில் ஆகட்டும், போன் ஆகட்டும், ஹோல் பாடியில் அது கொண்டு வர சேஞ்சஸ். ஸோ உங்கள் லைஃபே வந்து டோட்டலாக அப்படியே மாறிடும். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க நிறைய விஷயம், எதுனாலும் நான் வந்துட்டு என் தம்பிகிட்ட கேட்டுருவேன், எதுனாலும் ஒரு லைஃப் டெசிஷன் முன்னாடி அவர்கிட்ட ஆலோசிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி மருத்துவ ரீதியாக ஏதாவது டவுட் உங்ககிட்ட அவர் வந்து கேட்பாரா? கேட்பாங்க, எதுனாலும் கேட்பாங்க. நான் என்னுடைய ஃபீல்டாக இருந்தால் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைன்னா நான் கைட் பண்ணுவேன். ஓகே, யார் பெஸ்ட் இந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிட்டு. மருத்துவம் தாண்டி ஏதாவது அக்கா எனக்கு நீ தான் இதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கேட்டது கிடையாது. இல்ல ஐ நீட் திஸ் கைடன்ஸ் ஃப்ரம் யூ அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கேட்டது இல்லை. வாங்கிக்கிறதோட சரி, நம்ம எதுவும் கொடுக்கறது இல்லை, நம்ம தான் ஒன் சைடு இல்லை. அதாவது ஃபோன் பண்ணோம்னா டக்கு 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 டக்குன்னு வந்து சொல்லி முடிச்சுட்டு ஓகே அப்புறம் அவங்க பேசுவாங்க, இந்த மாதிரி சரி ஓகே, அப்படியே இமீடியட்டா சரியாயிடும். அந்த குரல் கேட்ட உடனே சரியாயிடும். அதோட விட்டுறது. ஓகே, ஐ மீன் ஒரு டாக்டரா அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு இந்த ஒரு டவுட் வந்துட்டு ரொம்ப நாளாவே இருந்துச்சு மேம். அதாவது ஒரு பெண் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல வந்துட்டு நிறைய ஸ்கேன்ஸ் இருக்கு இல்லையா, நடுவில் 3 மாசத்துல 4 மாசத்துல அந்த குழந்தையோட வளர்ச்சி வூம்ல எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஸ்கேன்லயே வந்து அந்த குழந்தை வந்து ஹார்ட் வளர்ந்துச்சா, ஃபுல்லா எல்லாமே ஃபுல்லி க்ரோனா இருக்கா, இல்லை வந்து குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆர் மென்டல் இல்னஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஃபைண்ட் பண்ண, அதுக்கான கைடன்ஸ் எல்லாம் அந்த ஸ்கேனை பார்த்துட்டு கொடுக்கறது தான் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கீங்க. 6 வீக்ஸ்லேருந்து நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். 6 வீக்ஸ்லேருந்து பேபி ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து 6 வீக்ஸ்லேருந்தே பார்ப்போம். 6 வீக்ஸில் வந்து எப்படி இருக்குது பேபி, உள்ள யூட்ரஸில் இருக்கா வெளியில் இருக்கா அப்படின்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 11 to 13 வீக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கேன் இருக்குது, நியூக்ளியர் டிரான்ஸ்லூசன்சி ஸ்கேன்னு சொல்லுவோம். அந்த ஸ்கேன்லேயே முக்கால்வாசி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா ஹெட் டு டோ பார்ப்போம் பேபியை. ஸோ அப்படி பார்க்கும் போதே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் என்ன இந்த பேபி நல்லா இருக்கா இல்லை இந்த பேபிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம அதிலேயே வந்து அசஸ் பண்ணிடலாம். ஸோ அசஸ் பண்ணிவிட்டு அந்த வந்து கரெக்டபிளாக இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணுவோம். இல்லை இது கரெக்ட் பண்ண முடியாது, அந்த பேபிக்கு இன்னும் வளர வளர ப்ராப்ளம் அப்படின்னம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். பேஷண்ட்டுக்கு என்ன இந்த ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ணுமா வேண்டாமா அப்படின்ற கைடன்ஸ் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி அதுக்கப்புறமா 20 வீக்ஸ் ஸ்கேனு, திரும்பியும் வந்து பேபியோட பார்ட்ஸ் ஒரு சிஸ்டமும் எப்படி நல்லா வளர்ந்துருக்கா, அந்த சிஸ்டமில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, ஹார்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட்டு, கிட்னிஸ், லங்ஸு, கை கால் எல்லாமே, பிரெயின் இதெல்லாமே நல்லா இருக்கா, அந்த 20 வாரத்துக்கு உண்டான வளர்ச்சி இருக்கா, அதில் ஏதாச்சும் எதுவுமே குறை இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்றது பார்ப்போம். இது 2 ஸ்கேன் ரொம்ப முக்கியமான ஸ்கேன், இந்த 11 to 13 வீக்ஸ் ஸ்கேனும் 20 வீக்ஸ் ஸ்கேனும். அதுக்கப்புறம் எல்லாம் வெறும்னு வந்து குழந்தை எப்படி வளர்ந்துருக்கு, குழந்தைக்கு போகிற பிளட் சப்ளை எப்படி இருக்கு, டெலிவரி வரைக்கும் அது மட்டும் தான் பார்ப்போம். ப்ராப்பராக நம்ம 100% வந்து ஸ்கேன்லேயே ஒரு குழந்தையோட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றத பார்த்ததுக்கு அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எந்த விதமான டிஃபால்ட்டுமே இல்லாம தான் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து 100% நம்மளால ஷியூரிட்டி கொடுக்க முடியுங்களா? 100% கொடுக்க முடியாது. சில வந்து காஸ்மெட்டிக் இது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சிலது வந்து லேட்டா டெவலப் ஆகும். சில வந்து அப்நார்மாலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து 30 வீக்ஸ்க்கு அப்புறம் 34 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் சில அப்நார்மாலிட்டிஸ் பேபிக்கே வரும்.
ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால கண்டுபிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து 20 வீக்ஸில் பார்க்குறோம், 11 to 13 வீக்ஸில் ஒரு தடவை பார்ப்போம், 20 வீக்ஸில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் லேட்டாக டெவலப் ஆகிற அப்நார்மாலிட்டிஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஏதாவது ஸ்கேன் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறதெல்லாம் உண்டா? அப்போ எதுவுமே எடுக்கிறது இல்லை. டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து நம்ம க்ரோத்துக்கு தானே பார்க்குறோம், க்ரோத்துக்கும் பிளட் சப்ளையும் பார்ப்போம். ஸோ அந்த சமயம் டெவலப் ஆகிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அந்த 3rd ட்ரைமஸ்டர்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்போ டெவலப் ஆகுதுன்னா அதை கண்டுபிடிக்க முடியும். பட் அப்போ வந்து நம்மளால கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா தெரியாது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை அசஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த ஜெண்டர் ரிவீலிங் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய இதுவாகவே இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்துட்டு இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. சில பேர் அது வந்து மறைமுகமா தெரிஞ்சுக்கிறதும் உண்டு. அது வந்து ஆனால் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இல்லையா மேம்? அது நீங்க வந்துட்டு ஒரு அவேர்னஸா எங்க எல்லாருக்குமே சொல்ல முடியுமா? ஏன் அது சொல்றதே இல்லை அப்படின்றது? 100% ரிவீல் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய பிஎன்டிடி ரூல் பிரகாரம், அந்த அந்த ரூல் பிரகாரம் நம்ம வந்து அதை வந்து டிடெக்டும் பண்ண மாட்டோம், ரிவீலும் பண்ண மாட்டோம். டிடெக்டும் பண்ண மாட்டீங்கன்னா நீங்க அந்த ஃபுல் க்ரோத் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, அதை பார்க்க மாட்டோம். ஓகே, பார்க்க மாட்டோம். அதை வந்து நம்ம ரிவீலும் பண்ண மாட்டோம், 100% வந்து செய்ய மாட்டோம். ஸோ இது என்னென்னா நம்ம வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் போட்ட ரூல் பிரகாரம் ஃபீமேல் டு மேல் ரேஷியோ அந்த இதுக்காக இது பண்ணது. ஸோ நம்ம பண்றது கிடையாது, எங்கேயுமே பண்ண மாட்டாங்க இந்தியாவில் எங்கேயுமே பண்றது இல்லை. ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு கருவுறுப்புல மட்டுமே குழந்தை வளராம சம்டைம்ஸ் யூட்ரஸ்க்கு வெளியில சம்டைம்ஸ் குழந்தை வந்துட்டு உருவாகி வளர்ற அதெல்லாம் நீங்க ஸ்கேன்ல கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு தான் நான் சொன்னது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த 6 வாரத்துல 5லேருந்து 6 வாரத்துல நம்ம ஸ்கேன் பண்றது மெயினா நம்ம பாக்குறது வந்து என்னன்னா அந்த குழந்தை வந்து கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கா இல்ல கர்ப்பப்பைக்கு வெளியில இருக்கா அப்படின்றது பாக்குறது தான். ஸோ இப்போ கர்ப்பப்பைக்குள்ள இருக்குன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டா கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஸ்வீட்லாம் கொடுத்து நாங்கள் நல்லா அனுப்புவோம் பேஷண்ட்டை. சப்போஸ் வெளியில் இருக்குன்னா தட் பிகம்ஸ் அதை நம்ம வந்து அந்த 5லேருந்து 6 வாரத்தில் நம்ம பார்த்தோம்னா ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்து மெடிக்கலாகவே மேனேஜ் பண்ணிடலாம். அவங்க அந்த சமயம் அந்த 5 to 6 வீக்ஸில் வரல, இல்லை அந்த 6 வீக்ஸில் வரல, கொஞ்சம் லேட்டாக வராங்க, 7 வீக்ஸில் வராங்க, 8 வீக்ஸில் வராங்க, அப்போ பேபி வந்து வெளியில் இருக்குது அப்படின்னா தட் பிகம்ஸ் அ லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன். ஏன்னா அது வந்து அந்த கர்ப்பப்பையோட டியூப்னு சொல்லுவோம், இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கும். அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து அது வளர முடியாமல் அது வெடிச்சிடும், உள்ளேயே வயிற்றுக்குள்ளாரையே வெடிச்சு ஃபுல்லாக ப்ளீட் ஆகி அது வந்து அம்மாவோட உயிருக்கே ரொம்ப ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால தான் நான் எல்லாரையுமே வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வருதுன்னா 100% 5 to 6 வீக்ஸில் ஒரு ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம வந்து கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கா குழந்தை இல்லை வெளியில் இருக்கா. ஸோ நம்ம அந்த வீக்ஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சோம்னா சர்ஜரி எதுவும் போக தேவையில்லை, நம்ம அதை மெடிக்கலாகவே மேனேஜ் பண்ணிக்கலாம். மெடிக்கலாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறது டெர்மினேட் பண்ணுறது தானே? ஆமா, அந்த குழந்தைய வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்தா அது கண்டிப்பா ஆமா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுமா நம்ம பார்த்துக்கலாம். ஐ திங்க் மெடிக்கலா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க கிளியர் பண்ணீங்க. பிளஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த பாண்டிங் பத்தியும் ரொம்பவே அழகா எங்களுக்கு சொன்னீங்க. இட் வாஸ் லவ்லி ஹேவிங் a conversation with you. Thank you so much. நீங்களும் உங்க ஃபேமிலியும் இந்த சம்மரை இன்னும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற விதமா மேஜிக்கல் மெர்மைட் ஷோ ஏப்ரல் 12 முதல் மே 31 வரை உங்கள் விஜிபி மெரைன் கிங்டம்ல நடக்குதுங்க. தினமும் 6 ஷோ கண்டிப்பா வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.